ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஏற்கனவே பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சாமந்தி கன்று நட்டுருந்தோம். பதியம் கன்று அது எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள். இந்த செடி நான் நடுறப்ப வீடியோ பண்ணியிருந்தேன். மணல் கலந்த மண் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன போட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது வெர்மி கம்போஸ்ட்டு, மணல், மண், கோகோபீட் இது போலலாம் எல்லாமே கலந்து நட்டிருப்பேன். இது போல் நான் சொல்கிற போல் சாயில் கலந்து நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன கன்று நட்டிருக்கிறோம். அப்போ தான் நம்ம நட்டிருக்கிறோம். பழைய இலையெல்லாம் உங்களுக்கு பழுத்து போய் கொட்டிடும். இப்போ பழுத்து இருக்கு பாருங்கள். இருந்தாலும் நம்ம பதியம் செடி அதிர்ச்சியில் நம்ம எடுத்து நடும்போது கூட அது போல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சாமந்தி கன்று வளரும்போது ஏற்கனவே சாமந்தி செடிக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணும்போது லீஃபெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரூட்டு கூட நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், அதாவது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்காக நான் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே சாமந்தி கண்ணுக்கெல்லாம் ஊற்றி வளரும்போது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிருப்பேன் செடி. இந்த செடிக்கு நான் இன்னும் ஊற்றலை. இப்போ தான் நம்ம அன்றைக்கி நட்டதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது போல் எல்லோ கலர் லீஃப்லாம் எடுத்து விட்டுடணும். அப்போ தான் நல்லது. பாருங்கள், சாதம் வடிச்சிட்டு கஞ்சி தண்ணி இது போல் நீங்கள் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கொஞ்சமாக 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துகிட்டு தண்ணி கலந்து செடி கொடுத்தணும். சூப்பராக சாமந்தி கன்று நல்லா வளரும். கிரிசாண்டிமம் பிளான்ட்டில் எப்போவுமே பூக்கள் பூக்கிறத பற்றி சின்ன கன்று வைக்கும்போது யோசிக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் வளருது, கொஞ்சம் பிரான்ச் கிள்ளி விடணுன்னு அப்போ பக்கத்தில் போடும். அது போல் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 months வரைக்கும் 2-3 வாட்டி கிள்ளி விடணும் பிரான்ச்சஸ்ஸு. அப்போ தான் நல்லது. அப்போது நம்மளுக்கு 2 months வரைக்கும் கிள்றாப்போல் ஆகிடும் வளர்கிறதுக்கு. அது போல் நீங்கள் தான் சாமந்தி செடி வளர்க்கணும். நிறைய பூ வேணும்னா சொல்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப திக்கால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் ரொம்ப கட்டியாக இருந்தால் 1 ஸ்பூன் தான் போடணும். தண்ணியாக தான் இருந்தது கஞ்சின்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா கட்டியாக இருக்கும்போது கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அது போல் சேர்த்துட்டு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூனுக்கு 1 கிளாஸ் தண்ணி பாருங்கள். இது போல் நீங்கள் சாமந்தி கன்று கொடுத்தனா சூப்பராக சாமந்தி கன்று பதியம் கன்று நல்லா வளர்ந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா லீஃப்லாம் கூட ஸ்ட்ராங்காகி பிளான்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் காஞ்சி போகாது. மெயினாக நல்லா வளரும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது போல் நான் கஞ்சி தண்ணியெல்லாம் வளர்ந்து செடியெல்லாம் காமிச்சிருப்பேன் சாமந்தி கன்று. எப்போவுமே கிரிசாண்டிமம் பிளான்ட் வாங்கும்போது புதுசாக வாங்கினீங்கன்னா கட்டிங்ஸ் பண்ணி இது போல் வச்சிடணும். அப்போ தான் நல்லது. இதே போல் குட்டி குட்டி கண்ணெல்லாம் இருக்கும் பாருங்கள். அது போல் நீங்கள் சாமந்தி கண்ணை எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த செடியிலேருந்து கூட எடுத்துகிட்டு பக்கத்து கண்ணெல்லாம் எழும்பியிருக்கோம். அந்த கண்ணெல்லாம் எடுத்து தண்ணி பாட்டில் நட்டுக்கலாம். இது ஏற்கனவே மதர் பிளான்ட்லேருந்து எடுத்த கண்ணுங்க. இதெல்லாம் சின்ன கப்பில் மாற்றிருக்கேன். 1 கப் தொட்டிக்கு 3 கன்று வச்சுருக்கேன். இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.